இந்த பொங்கல் நமக்கு சூப்பர் கலெக்ஷன். உலகமெங்கும் இருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். இந்த ஷோ மூலமா இன்னைக்கு உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ பொங்கல் நம்ம எதுக்காக கொண்டாடுறோம்? உழவர்களுக்காக. ஒரு உழவன் சேத்துல காலை வச்சாதான் நீங்க சோத்துல கையை வைக்க முடியும். இன்னைக்கு நாள் மட்டும் இல்லாம உங்க வாழ்நாள்ல என்னைக்குமே நீங்க அவங்கள உங்க மனசுல வச்சுக்கணுன்றதை நான் இங்கே பதிவு பண்றேன். காலையில இந்த ஷோக்கு நான் வர்றப்போ ரோட்ல பூரா ஜோடி ஜோடியா பொங்கல் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம இன்னும் சிங்கிளா தான் இருக்கோம். நானும் ஸ்கூல்ல லவ் பண்ணேன், காலேஜில் லவ் பண்ணேன், ஆனால் நமக்கு எதுவும் செட் ஆகலையே. இன்னைக்கு இந்த ஷோக்கு நான் வந்ததுக்கு முக்கியமான காரணமே அழகா அம்சமாக தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுட்டு ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் பட்டு புடவையில் வருவாங்க. அதில் நமக்கு ஏற்ற ஜோடியை பிடிச்சிட்டு மதுரைக்கு 9 மணிக்கு பஸ்ஸை பிடிக்கணும். சரி, இன்னைக்கு ஷோக்கு யார் தம்பிகளா என்ன வந்து முடிச்சிட்டிங்களா? இல்லை பின்னாடி யாரும் வர வேண்டி இருக்காங்களா? ஃபீமேல் ஆர்டிஸ்ட்லாம் வர வேண்டாங்க அண்ணா. இன்னைக்கு ஆர்டிஸ்ட்டு செலிப்ரிட்டி யாரும் கிடையாது, எல்லாம் நாங்கள் தான். எது உங்கள் கூட கொண்டாடுறதுக்காண்டி தான் நான் இந்த கதர் வேட்டி கதர் சட்டை இந்த செயின்லாம் கடன் வாங்கி போட்டு வந்தேனாடா? என்னடா பேசுறீங்க? ஐயோ, பெரிய கடவோட வந்து என்ன மதுரையில் எடுத்து கிளம்பி போட்டாங்களே. நான் மேக்கப் போடும்போது ஒரு ஃபீமேல் ஆங்கரை பார்த்தனா. நல்லா பாத்தியா அக்காவை? அக்கா தானா? அக்கா அழகா இருந்தாளா? இருந்தாங்கண்ணா. அண்ணனை பத்தி பெருசா சொல்லி அக்கா கூட்டு வரியாடா? கூட்டு போட போட போட. அக்கா, நீங்கள் பண்ண போகிற ஷோக்கு ஆர்டிஸ்ட் செலிப்ரிட்டி எல்லாமே நான் தான். நான் சொல்கிறது மட்டும் கேளுங்க. ஒரு மேல் ஆர்டிஸ்ட் இருக்காரு, அவங்கள பார்த்தா எப்படியும் சொல்லி விடுவார். நீங்கள் என்ன பண்ணீங்க, அவங்ககிட்ட என்னதான் பேசினாலும் கலாச்சி விட்டுனுக்கா. அவர்லாம் தொம்ம ஆளு. அக்கா முக்கியமாக கேட்டுக்கா, அவர்கிட்ட மாற்றாது, நல்லா கலாச்சிடு. ஓகே அக்கா, உண்மையாக புரிஞ்சுக்கோங்க. அக்கா நான் கூப்பிடும்போது மட்டும் கொள்ளுவாங்க. ஓகே? என்னண்ணா ஷோ ஆரம்பிக்கல? அக்கா எங்கடா? அக்கா வருவாங்களா? நான் அவங்கள பத்தி அவர் இப்படி அப்படி நான் உண்மையா அழகி நான் பேசினா எங்கடா அவரு கேட்டாங்க. நாளைக்கே கல்யாணம் பண்ணிடலாமாடா? அது எனக்கு தெரியல, ஆனா நல்லா பேசியிருக்கேண்ணா. அக்கா எப்படா வரும்? அக்கா வாங்க, அண்ணன் வெயிட்டிங். தம்பி என்னை பத்தி சொன்னானா? சொன்னா நிறைய சொன்னா. என்ன சொல்றது? அதான் ஒரு பையன் வந்து அங்கே நிற்பான் வேட்டி சட்டையோட, அது வர கடன் வாங்கி வர போட்டு வந்தன்னு வர மென்ஷன் பண்ணியிருந்தான். அது போக ஒரு டம்மி பீஸு ஓவரா வந்து பொண்ணுங்களை பார்த்தாலே வலிவான் அப்படின்னு சொல்லி தெளிவா சொன்னாரு. ஓகே, பை த வே myself மதுபாலா. ஃபர்ஸ்ட் நம்ம ஷோவை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஷோ கண்டிப்பா. இன்னும் ஒரு அருமையான ஒரு பிரம்மாண்டமான ஷெட்ல பொங்கலை வந்து நம்ம கொண்டாட போறோம். அதுவும் இந்த அழகான குட்டீஸோட கொண்டாட போறோம். ரவுடி பேபிஸின் காமெடி பொங்கல். நிறுத்துங்களா? நிறுத்துடா. என்ன கண்ணு ஐயா, நீங்க தான் நிறுத்த சொன்னீங்க, அதனால நிறுத்துனங்க ஐயா. 2020 முத காமெடியா? ஆமாங்க ஐயா. நீயே வச்சுக்க, வெளியே விட்டுறாத. தள்ளுங்கடா. யாரா நீங்க செட்டுக்குள்ள வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன தெரியலையா கண்ணு, இந்த 18 பட்டிக்கும் நான் தான் நாட்டாம. ஷோ முடியற வரைக்கும் ஐயா ஓட்டாம பாத்துங்க ஐயா. ஆமா, பாப்பா யாரு கண்ணு? அது என் ஆளு. காலையில வந்ததுமே எங்களுக்கு இங்க பாரு கண்ணு, உன் ஆளா இருந்தாலும் சரி, பேப்பர் தாளா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் இந்த நாட்டாமைக்கு தான் சொந்தம். என்ன கண்ணு நீ தள்ளி போகண்ணு. உன் பேரை நம்புனி. ஐயோ சிலுக்குதே. ஐயோ கணக்கு பாத்தியா? கணக்கு நான் பண்ணிட்டேங்கய்யா அப்பவே. எந்த கணக்கு போட சொன்னா என்ன கணக்கு பண்ற? அம்முனி பேர் என்ன? மதுபாலா. நம்ம செல்லத்தாய் பொண்ணா? ஐயா செல்லத்தாய் உங்களோட அங்கம் அப்படிதான் நீ எனக்கு முறை பொண்ணு கண்ணு. ஐயா முறையா பார்த்தா அது உங்களுக்கு பொண்ணுங்க ஐயா. ஷோக்கு நீ எதுக்கு வந்திருக்க தெரியுமா? எதுக்கு கண்ணு? இந்த ஷோல ஏகப்பட்ட பஞ்சாயத்திற்கு நீ தீர்ப்பு கொடுக்கணும். அச்சனைனா பூசாரியும், பிரச்சனைனா நாட்டாம இருக்கணும். என்ன பிரச்சனை சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன். இது ஒரு டீம், அது ஒரு டீம். 2 பேரும் போட்டி போட்டுக்கிறாங்க. 2 பேர்ல யார் நல்லா பண்ணா நீ தான் தீர்ப்பு சொல்லணும். ஆமா கண்ணு, இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க?
உன்னையோட நல்லா காமெடி பண்ணுவாங்க. சரி கண்ணு, ஏதோ நீ சொல்ற, இவங்க என்ன காமெடி பண்றாங்கன்னு பார்த்து அதுக்கு நான் தீர்ப்பு சொல்றேன். இதுதான் என்ற தீர்ப்பு. நீதி முக்கியம், நேர்மை முக்கியம், காமெடி முக்கியம். எந்த தங்கச்சிக்கு பல வருஷமா கண்ணால் ஆகாம இருக்கு. ஒவ்வொரு வீட்லயும் பொண்ணு பார்க்க வருவாங்க. ஆனா எந்த வீட்டுல மட்டும் அது பொண்ணான்னு வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. எந்த தங்கச்சியை கூப்பிடலாமா? அருக்காணி, ஏமா அருக்காணி, வாகன்னு எங்க கண்ணு போயிருந்த? பொங்கலுக்கு ஊருக்கு போயிருந்தேன். இத்தனோண்டு பொங்கலுக்கு ஏன் ஊருக்கு போனேன்? ப்ரொடக்ஷன்ல கேட்டா அவங்க கொடுத்துருப்பாங்கல்ல. இந்த பொங்கலுக்குள்ள மாப்பிள்ளை பாத்துறேன்னு சொன்னீங்க, என்ன ஒருத்தனை கூட காணோம்? ஆமா கண்ணு, இன்னைக்கு ஒண்ணு பொண்ணு பார்க்க நிறைய மாப்பிள்ளைங்களை வர சொல்லியிருக்கேன். யாரை பிடிச்சிருக்குன்னு ஊன்னு சொல்லு, இம்மிடியட்டா கண்ணாலத்தை முடிச்சு வச்சிருவோம். ஓகே. எனக்கு ஒரு தங்கச்சி இல்ல, இன்னொரு தங்கச்சி இருக்கா. அவளையும் வர சொல்லலாமா? ஏமா 10 மணி. உங்களுக்கு தேவையான மாப்பிள்ளையே வர சொல்லிட்டேன். யாரு நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்கள பார்த்து செலக்ட் பண்ணி இன்னைக்கு உங்க கண்ணாலத்தை முடிச்சு வச்சிருவோம். மாப்பிள்ளையை அனுப்பி விடுங்க. செல்போன் டவரு, நான் தான் உங்க பவரு. இவர் மாப்பிள்ள, சீ எனக்கு பிடிக்கவே இல்லை. அவளுக்கே கட்டி வைங்க. நான் மட்டும் என்ன இழிச்சவாயா? அவளுக்கே கட்டி வைங்க. அவளுக்கே கட்டி வைங்க. நான் மட்டும் இழிச்சவாயா? போங்க, அவளுக்கே கட்டி வைங்க. அவளுக்கே கட்டி வைங்களா? உங்க தங்கச்சி நான் கல்யாணம் பண்ணிக்கணும். என்ன பண்ணணும்? சொல்லு. முதல்ல பல்ல வளர்க்கணும். சரி கண்ணு, மாப்பிள்ளைய பார்த்துட்டோம். அடுத்த மாப்பிள்ளைய கூப்பிட்டுலாமா? எல்லாரும் சந்தோஷமா திருப்தியா பொங்கலை கொண்டாடுங்க. என்ன நான் சொல்றது? எப்ப பெரியவர வாக்கிங் போனா பார்க்ல போக வேண்டியதானே? அது என்ன நடு வீட்ல வந்து வாக்கிங் போயிட்டு இருக்கீங்க? அப்பதா எப்படி அப்பதா இருக்கு? அப்பவே சொன்ன இந்த விக்குமெண்ட நல்ல விக்க கொடுங்கன்னு. பாதி என்ன பார்த்து அப்பதாங்கறான். நான் தான் இந்த ஊரோட நாட்டாம. அட உடு நாட்டாம. எப்படி இருக்கணும்? நான் நல்லா இருக்கேங்கன்னு. நீங்க எப்படி இருக்கீங்க? நம்ம கூட இருக்கவங்கள நம்ம பாத்துக்கிட்டா நமக்கு மேல இருக்கவன் நம்மள பாத்துப்பா. மேல எவன்டா அது பாக்குறது? குழந்தைங்க பெர்ஃபார்ம் பண்ணுது, மேல எவனா பாத்துக்கிட்டு இருக்கானா? அண்ணா இந்த மாப்பிள்ள ரொம்ப அழகா இருக்காருண்ணே. பேசாம எனக்கு இந்த மாப்பிளையே கட்டி வச்சிருங்களேன். அண்ணா இந்த மாப்பிள்ள ரொம்ப அன்பா இருக்காருண்ணே. எனக்கே கட்டி வைங்கண்ணே. அவளுக்கு கட்டி வச்சுங்க, உங்களை கொன்றுவேன். கட்டி வைக்க அவன் என்ன தயிர் சாதமாமா? அடுத்த மாப்பிள்ளை யாருன்னு பார்க்கலாம். அட நிறுத்து கண்ணு, நீ அடிச்ச அடியில என்ற கொண்ட ஊசி கீழே விழுந்துடுச்சு. ஒரு பிரச்சனையும் இல்ல. உங்க கொண்டைய எப்படி கழட்டுவீங்களா இல்ல இப்படி கழட்டுவீங்களா? ஹெல்மெட் மாதிரி இப்படி கழட்டுவேன். கேக்குறா பாரு கேள்வி. எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? இங்க சர்க்கஸ்ல வித்த காப்பு. என்னவே? நில்லுவே, டைலாக் விட்டுட்டவே. எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? சர்க்கஸ்ல வித்த காமிக்க கூப்பிட்டேன். என்னவே கிண்டலா? ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருவன காத்திருக்குமா? ஏண்டி ஜக்கு சைஸ் வந்துட்டு கொக்கு மக்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்க. அடுத்த மாப்பிள்ளை யாருன்னு பார்க்கலாமா? என்ன கண்ணு கையில சுளுக்கு பிடிச்சிட்டாக்கும்? இல்லப்பா, அது என் ஸ்டைலு. உன் பேர் என்ன? நான் தான் சிலம்பாட்டம் தமிழ். அண்ணா இவர் பேரே நல்லா இருக்கு. பேசாம இவர் நானே கட்டிக்கிறேனே. அண்ணே நானே கட்டிக்கிறேனே. அண்ணா உன் டைலாக் வந்துட்டேனே. நிறுத்து கண்ணு, யோசிக்கிறேன். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப தம்பி வந்துட்டார்ல, இனி எல்லாமே பிரச்சனை தான். யோ சும்மா பிரிச்சு மெஞ்சிடுவேன். முதல்ல இந்த 2 தங்கச்சியில ஆற கட்டிக்கிற. 2 பேரையும் வேணா கட்டிட்டுமா? 2 செருப்பால எடுத்து அடிப்பேன், பரவாயில்லையா? இங்க பாரு கண்ணு, உங்க வேலையெல்லாம் அங்க வச்சுக்கோ. இங்க சில போட்டி வைப்பேன். இந்த போட்டியில நீ ஜெயிச்சாதான் என் தங்கச்சி உனக்கு. முதல் போட்டி என்னங்க? கல்லு தூக்குற போட்டி.
18 வருஷமா இந்த கல் இங்கே தான் இருக்கு. இந்த கல்லை யார் தூக்குறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த தங்கச்சி. எங்க தூக்கலாமா? ஓ, இந்த கல்லை இங்க யாரும் தூக்குனது இல்ல. தூக்கல தம்பி. அப்ப இங்க தூக்கிட்டு வந்து போட்டது யாரு? தேவையில்லாமலாம் கேட்க கூடாது. கல்லை தூக்குனாதான் இந்த தங்கச்சி. ஐஷு, கல்லை தூக்கணுமா? தூக்கிட்டு போச்சு. ஹெவி பெர்ஃபார்மன்ஸா பண்றானே. ஐஷுமா தெரியாதா? ஐஸ் எங்கடா இருக்கா? அங்க இருக்காங்க. அங்க ஒரு ஐஸ் விக்கிற ஆயா இருக்கு, அது பாத்தியா? உங்களையும் வேணா அனுப்பிட்டுமா? பொண்ணு வேணுமா வேணாமா? வேணும். அப்ப அந்த கல்லை தூக்கு, அப்பதான் இந்த பொண்ணு உனக்கு. அங்கிள், அந்த கல்லை நான் தூக்குறேன். நல்லா தூக்கு கண்ணு. தூக்கு தூக்கு, ஒன்னால முடியும். இந்த கல்லையே ஒன்னா தூக்க முடியல, என்ற தங்கச்சி உனக்கு கிடையாது. அடுத்த ஆதுன்னு பாப்போம். நான் தான் போ. ஒரு நிமிஷங்க, ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க எல்லாரும். ஒரு நிமிஷங்க. நீ ஒரு நிமிஷம் சொல்லியே 10 நிமிஷம் வேஸ்ட் ஆயிடுச்சு. இன்னும் டைம் அதுதான் போவேன். நான் இந்த கல்லை தூக்குறேன். தூக்குவே. கல்லு சைஸ் கூட நீ இல்ல. ஹலோ மிஸ்டர் சிங்கம், இந்த கல்லை தூக்கிடுவீங்களா? என்னவே கிண்டலா? நான் பாக்குறதெல்லாம் திங்கிற ஒண்ணா இல்லவே. ஃபர்ஸ்ட் விட்ட வேட்டையாட்ட சிங்கம் இப்போ கொல்ல பசில இருக்கேன். ஐயோ பாவம், உன் உடம்ப பார்க்கும்போதே தெரியுது. என்னவே கலாய்க்கிறியா? சிங்கத்தை போட்டோல பார்த்திருப்ப, சினிமால பார்த்திருப்ப, டிவில பார்த்திருப்ப, ஏன் கூகுள் கூட பார்த்திருப்ப. ஐயோ, இந்த டைலாக் நம்ம நிறைய ஓடி பார்த்துறோம். வேற ஏதாவது பேசு. நீ போலீஸ்கார முத்திரல 3 சிங்கத்தை தான் பார்த்திருப்ப. நாலாவது சிங்கத்தை பார்த்தது இல்லல. நாலாவது சிங்கத்தை பார்த்தது இல்லல. காட்டட்டுமா? காட்டட்டுமா? இங்க பாருவே, 3 சிங்கத்தை எங்களால பார்க்க முடியல. இதுல 4வது சிங்கத்தை வேற நீ காட்டியாக்கும். அடுத்த ஆறு கண்ணு போறதுக்கே 3 நாள் ஆகும் போல. தூக்குதர, 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 தூக்குதர. 18 வருஷமா தூக்க முடியாத இந்த கல்ல இந்த தூக்குதலை தூக்குனதுனால இந்த தூக்குதலைக்குதான் என் தங்கச்சி அப்படின்னு சொல்லி தீர்ப்பை முடிச்சிருவேன். ஆனா இங்க ஃபுட்டேஜ் இன்னும் வேணுங்கிறதுக்காக இன்னொரு கான்செப்ட் வச்சிருக்கோம். அடுத்ததா கயிறு இழுக்கிற போட்டி. இந்த கயிறு இழுக்கிற போட்டியில யாரு ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் என் தங்கச்சி. அவங்களுக்கு சொன்னது அருணா கயிறு இல்லையா? அதோ இங்க இருக்கு பாரு, இந்த கயிறியா? ஓ, ஏனு கண்ணு காமெடியா இருக்கும். ஆமா. அந்த செம்படு நானே துப்பிறேன். இல்ல, முதல்ல கயிறு எடுக்கட்டும். என்ன ஏலேவா? ஒரு நிமிஷம். என்ன எதுக்கு நான் வரேன்? நான் தான் அன்பானவன், அசுரதவன், அடங்காதவன். இவன் திருந்தாதவன். இழுவ 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 நல்லா இழுவ. என்னவ போன் உள்ள மாட்டிக்கிச்சாக்கோ? ஹலோ அனுஷ்கா, நான் இப்ப போட்டியில இருக்கேன், அப்புறம் பேசுறேன். சிங்கம், இந்த நேரத்துல யார் போன்ல? ஏ லவர் அனுஷ்கா, நானும் அவளும் காதலிக்கிறோம். என்னது? யோ, காதலை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அப்பா அம்மா செத்தா கூட கண்ணீர் தான் விடுவேன், ஆனா காதலி செத்தாதான் உயிரே விடுவான். அதுக்கு யூட்டு கயிறு விட்டு. ஏனுங்க, நீங்க 2 பேரும் விளையிட்டீங்க. நீங்க 2 பேரும் இல்லைங்க. யாரு ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த தங்கச்சி. தூக்குதர கயிறு, தூக்குதர கயிறு, தூக்குதர கயிறு. இப்ப என்ன உங்களுக்கு தூக்குதல தான் ஜெயிக்கணுமா? இப்ப பாரு இந்த ட்ரிக்ஸ. ஏனுங்க சார், உங்க பேர் என்ன? செல்போன் டவரு, நான் தான் பவரு. கயிறை விட்டது ஒரு தவறு. இந்த போட்டிலையும் நம்ம தூக்குதல தான் ஜெயிச்சிருக்காரு. தூக்குதலை தான் ஜெயிச்சதுனால என் தங்கச்சிய தூக்குதலைக்கே கட்டி வைக்கலாம். ஆனா இன்னும் கொஞ்சம் ஃபுட்டேஜ் வேணுங்கிறதுனால இன்னொரு போட்டி வச்சிருக்கோம், சிலம்பாட்டம் போட்டி. என் வாழ்க்கையில
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் நானும் சேர்த்துக்கினதுனா என்ற மானத்தை காப்பாத்திட்ட தூக்குதல 3 போட்டிலையும் ஒத்தையா நின்னு ஜெயிச்சதுனால என் தங்கச்சி நீயே கண்ணாலம் பண்ணிக்கோ. என்னது கல்யாணமா? அப்புறம் எதுக்கு வந்த? பொண்ணுங்க ஸ்கூல் போகட்டும், காலேஜ் போகட்டும், வேலைக்கு போகட்டும். தமாசே தமாசே தமாசா. அண்ணா அவர் போயிட்டாருண்ணே, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க பாரு தங்கச்சி, அவரு போனா என்ன, அடுத்த பொங்கலுக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து உங்களை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என்னது அடுத்த பொங்கலா? ரவுடி பேபிஸ் இன் காமெடி பொங்கலுடைய ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பரா இந்த குட்டீஸ் வந்து ஆக்ட் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா வந்து நம்ம பெரிய கைதட்டல் கொடுத்தே ஆகணும். சோ அதுல முக்கியமா நம்மளுடைய சிங்கம். இங்க பாரு கண்ணு, என் தங்கச்சிக்கு தான் கல்யாணம் நடக்கல, அட்லீஸ்ட் ஏன் கல்யாணமா நடக்கட்டும். எப்படி மதுமிதா கொஞ்சம் முடிவை சொல்லிடு. நாட்டாம நம்மளுடைய ரொமான்ஸ் அப்புறமேல் வச்சுக்கலாம். என்ன சொன்ன? நாட்டாம க்ளோஸ் அப்ல மூஞ்ச காட்டாம பேசு. நான் அப்புறம் பாத்துக்கிறேன். சோ ரவுடி பேபிஸ் இன் காமெடி பொங்கலுடைய அடுத்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு போயிடலாமே. அதுக்கு முன்னாடி நம்ம போலாவா? ராமே ஆண்டாலு ராவண ஆண்டாலு எனக்கு ஒரு கவலை இல்லை. நான் தாண்டா என் மனசுக்கு ராஜா, வாங்குங்கடா வெள்ளியில் பூஜா, நீ கேட்டா கேட்டத கொடுத்தேன். என்ன தாத்தா ரொம்ப ஓப்பனா ஆடுறீங்க? ஆமா, என்ன இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? என் வீட்ல யாருமே இல்லையே, அதான் சந்தோஷமா இருக்கேன். மனசுல இளம ஊஞ்சல் ஆடுதுன்னு நினைப்போ? ஊஞ்சல் இப்ப கூட ஆடின்னு தானே இருக்கு எனக்கு. ஆமா, வீட்ல எல்லாம் எங்க போயிருக்காங்க? பொண்டாட்டி மார்க்கெட் போயிட்டா, பையன் ஆபீஸ் போயிட்டான், மருமக கோயிலுக்கு போயிட்டான். நீ அப்படி எங்கேயாவது போயிருக்க வேண்டியதானே? எல்லாரும் வேலைக்கு போயிட்டா வீட்டை யார் பாத்துக்கிட்டு? அதுக்கு தான் நான் இருக்கேன். உன்னையே பாத்துக்க ஒருத்தர் வேணும், இதுல வீட்டை நீ பாத்துக்க போறியாக்கும்? உங்ககிட்ட எல்லாம் பேச எனக்கு நேரம் இல்ல, போ. ரொம்ப ஓப்பன் டைப். ஹாய் ருக்கு, ஹவ் ஆர் யூ? நான் பார்த்ததுல இருந்து நான் நானாவே இல்லை. மனசு என்னென்னமோ பண்ணுது. நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொன்னா அடுத்த நிமிஷமே என் பொண்டாட்டி டைவர்ஸ் பண்ணிட்டு பின்னாடி ஒரு நாய்க்குட்டி மாதிரியே வந்துடும். என் பொண்டாட்டிக்கு தான் நாய்க்குட்டி வாங்கலான்னு இருந்தேன். ஓகே ஓகே. இப்ப மட்டும் என்ன மனுஷக்குட்டி மாதிரியா வாழ்ந்துட்டு இருக்க? ஏயா ஒரு பொம்பளை நானு தனியா நடந்து போய் காய்கறி வாங்கிட்டு வரேன், நீ என்னடானா இங்க தண்டமா உட்காந்து நண்டிட்டு இருக்க? நோம்மா இப்படி சொல்லிட்ட, உனக்காக தான் ஆண்டையில புடவை பார்த்துட்டு இருக்கேன். என்னது புடவையா? என் மேல உனக்கு அவ்வளோ பாசமா? பாத்தியா புடவனு எப்படி வலிடா, சும்மா போட்டோ பார்த்துட்டு இருக்கேன்டி. அடத்து, உன் மூஞ்ச நேர்லயே பார்க்க முடியாது, இதுல போட்டோ பிடிச்சு வேற பார்க்கறியா? இந்த லொல்லு தாண்டி உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆச்சி வாய மூடு. ஆமா, எங்க என் புள்ளைய கட்டிட்டு வந்த தொல்லை? யாரு மருமகளா? கோயிலுக்கு போயிருக்கா. அப்பப்பப்பப்போ, பண்றதெல்லாம் பாவம், ஆனா பாவத்தை பார்க்க கோயிலுக்கு போயிடுவான். என்ன பண்ணுறது, மகள் லவ் பண்ணி தொலைச்சிட்டான். கல்யாணமோ பண்ணி வச்சாச்சு. பொண்ணா அவ பொறுக்கி மாமியாருங்கிற மரியாதை கூட உங்க மேலே கொஞ்சம் சுத்தமாக இருக்கா. அவளுக்கு அதை பற்றி பேசினாலே கோவம் வருது. இப்போ எனக்கு குடிக்க தனியாக எடுத்துட்டு வா. தேவி ஸ்ரீதேவி உன் திருவாள் மலர்ந்தொரு வார்த்தை சொல்லிவிடம்மா, பாவி அப்பாவி. ஆகா ஆகா, எவ்வளவு மங்களகரமா வராங்க. வந்துட்டியாம்மா? நீ கோயிலேருந்து வரும்போது ஸ்ரீதேவி மாதிரியே இருக்க. என்ன கோயில் அடிச்ச தேங்காய் வேணும் அதானே? அதை நேரா கேட்க வேண்டியதானே? புரிஞ்சுக்கிட்டா சரி, கொடு. இந்தா கேட்ச். ஆமா, எங்க உன் புத்தி கெட்ட பொண்டாட்டி? ஓ,
உன் மாமியாரை கேட்குறியா? இப்போதான் மார்க்கெட்லேருந்து வந்து உன்னை திட்டுனோம். என்னது? என்ன திட்டினாளா? ஆமாம்மா ஆமாம். அவளுக்கு வர வர திமிரு அதிகமாயிடுச்சு. சிச்சி, இந்த மாதிரி ஒரு மருமகளை திட்ட அவளுக்கு சுத்தமாக அறிவே இல்லை. அவளை பற்றி பேசினாலே எனக்கு வேஸ்ட்டு தான். சரி, மாமாவுக்கு போய் ஒரு காப்பி போட்டு எடுத்துட்டு வாமா. மகனே, வந்துட்டியா? அப்பாவுக்கு என்ன வாங்கிட்டு வந்த? விஷம் வாங்கிட்டு வந்திருக்க, சாப்பிட்றியா? உங்கள் அம்மா சைடு சாப்பாடு சாப்பிட்டு இருக்கேன், இதுக்கு மேலே என்ன விஷயம்? சரி, அதை விடு. வீட்டில் அம்மாவையும் காணும், என் பொண்டாட்டியும் காணும், வீடே அமைதியாக இருக்கு. பார்த்துக்கன்னு காப்பி கொட்டிட போகுது. இது ஏமா நீ எடுத்துட்டு வர? செஞ்சு வச்சிருந்தா நானே வந்து எடுத்துருப்பல. இதுல என்னப்பா இருக்கு? அவங்க மருமக தானே. ரொம்ப மாமனா இருக்கு, ரொம்ப கை வலிக்குது, கொஞ்சம் பிடிச்சி விடுறியா? அவன் என் பொண்டாட்டிடா. நீ தானடா சொன்ன மருமகன்னு. அதுக்கு கை கால் முக்கு சொல்லுவியா? ஒரு கழுத்து முக்கு சொல்லுவியா? மாமாவை திட்டாதீங்க, அவர் ரொம்ப நல்லவர். சரி சரி, இங்க வா. இந்தா சம்பள கவர். பத்தியம்மா, என் பையனை என்னதான் என்னை திட்டுனாலும் சம்பள கவர் மட்டும் கரெக்டாக கொடுத்துட்டான். என்னடா சம்பள கவர் மட்டும் கொடுத்துருக்க? ஆமாப்பா, போகும்போது அப்படி குப்பையில் போட்டுடு. உன் ஜோக்கியா இந்த சம்பள கவரையா? இந்த சம்பள கவரை. ஆமா, அம்மா எங்க? அது எங்க போய் தொலைஞ்சுதோ? வாடி என் வாசங்கெட்ட பெருங்காயம் வால்பாறை வெங்காயம். ஏண்டி, வீட்ல அவ்வளோ வேலை கிடக்குது, நீ என்னடானா இங்க தண்டமா வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்க? ஏய், வர வர மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கா, வாயிலே குத்திடுவேன். அம்மா அம்மா, அவகிட்ட ஒழுங்கா இருக்கிறது அந்த வாய் ஒண்ணுதான். அதையும் உடச்சி முண்டியல் மாதிரி ஆக்கிடாதம்மா. என்னையா கிண்டலா? நாளைக்கு சோத்துக்கு பிச்சை தான் எடுக்கணும். அவரு உங்ககிட்ட சோறு தின்றது பதிலா பிச்சையே எடுத்துட்டு போலாம். வாய முடி. உன் அப்பா வீட்டுல இருந்து தான் ஒரு பாத்திரத்தை கொண்டு வரல, இங்க இருக்க பாத்திரத்தை எடுத்து போய் கழுவு. ஆமா ஆமா, இவன் அப்பா வீட்டுல இருந்து வரும்போது பாத்திர கடையே கொண்டுட்டு வந்துட்டா. அடடா, நீ போய் கழுவி வைடி. அடடா, ஆரம்பிச்சிட்டீங்களா? டேய், இனிமே இந்த வீட்ல நான் சொல்றது தான் நடக்கணும். நீ சொல்றது இந்த வீட்டு நாய் கூட கேட்காது. என்னங்க, மாடியில துணி காய போட்டிருக்கேன், போய் எடுத்துட்டு வாங்க. சரிம்மா. பாத்தியாடி, நாய் கூட கேட்காதுன்னு சொன்ன. இந்த லூசு மட்டும் தான் உன் சொல்ற பேச்சு கேட்கும். ஓவரா பேசினா கொண்டைய அறுத்துடுவேன், மண்டைய பொளந்துடுவேன். பாத்தியாடா, உன் பொண்டாட்டி எப்படி பேசுறா? வீட்டுக்கு வந்தவங்க தொல்லை தாங்கல. இனிமே இந்த வீட்ல நான் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன். அப்ப வீட்டை விட்டு வெளியில போடி. யார பார்த்து வெளியில போடின்னு சொல்றேன்? பாத்தியாடா, உன் பொண்டாட்டி என்ன அடிக்கிறா? அப்படியா? நான் பார்க்கலையே, எங்க இன்னொரு தடவை வச்சு கட்டு. ஏம்மா, என்னதான் இருந்தாலும் நீ கண்ணு முன்னாடி என் பொண்டாட்டி அடிக்கிறத என்னால பார்த்துட்டு இருக்க. அப்படி சொல்லுங்க. இதுக்கு தான் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்னு சொல்லுவாங்க. நான் போயிட்டு பெருக்காடின்னு சொல்லுவாங்க. நீலாம் ஒரு புருஷன். சே சே சே, மனுஷன் வீட்டுக்கு வந்தா நிம்மதியா இருக்க முடியுதா? எப்ப பார்த்தாலும் சத்தம் போட்டுட்டு வந்து சோத்த போடுங்க. உங்க ஆத்தாலே போட சொல்லு. நான் ஏன்டி அவனுக்கு சோறு போடணும்? பொண்டாட்டி அடிக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்க்கறதுக்குலாம் என்னால சோறு போட முடியாது. பெத்த அம்மா அடக்க தெரியாதெல்லாம் ஒரு ஆம்பளை, அவனுக்கு ஒரு சோறு தான் கேடு. டேய், நீங்க யாரன்னு போடானே, நானே போய் போட்டுக்கிறேன். ஏங்க, நானும் உங்க அம்மா மரியில கொடுங்க, நானே போடுறேன். நீ என்னடி என் பிள்ளைக்கு சோறு போடுறது? 30 வருஷமா அவனுக்கு சோறு போட்டு வளர்த்தவன் நானு. அந்த சோத்தையும் 30 வருஷமா அவன் எப்படிதான் தின்னானோ. யார மாதிரி தோடு சொன்ன? அடி பாவிங்களா, நீங்க தான் எனக்கு சோறு போடல, நானும் அது போட்டுக்கலாம்னு பார்த்தா அதையும் இல்லாம பண்ணிட்டீங்களா? சரி வாங்க, டிவி அது பார்த்து தொலையலாம். வணக்கம் நேயர்களே, நான் தான் உங்கள் ஜோதிட திலக ஜோதிமணி. இது எங்க நேரம் நல்ல நேரம், உங்க நேரம் கெட்ட நேரம். பொதுவா கெட்ட நேரம்ன்றது வெளியே எங்கேயும் இல்லைங்க, உங்க கூடியே, ஏன் உங்க பக்கத்துலயே இருக்கும்.
என்னை பத்தி நானே பேசிக்க மாட்டேன், இருந்தாலும் நான் சொல்றேன். இப்படிதான் வடிவுன்னு ஒரு கஸ்டமரு என்கிட்ட ஜோசியம் கேட்க வந்தார். அவருக்கு நான் தான் குறிச்சு குத்தேன். பாருங்க வடிவு, இந்த வாரமே உங்களுக்கு முடிவுன்னு சொன்னேன், தப்புன்னு போயிட்டாரு. ஏன் பயப்படுறீங்க? இப்ப நான் உங்களை பத்தி தான் சொல்ல போறேன். தம்பி, நீங்க மாடியிலேருந்து கீழே விழணும்னு உங்க தலையில எழுதி வச்சிருந்தா நீங்க கீழே விழுந்துதான் ஆகணும். தங்கச்சி, நீங்க என்னதான் பாவம் செஞ்சுட்டு கோயிலுக்கு போய் சாமியை பார்த்தாலும் நீங்க செஞ்ச பாவத்துக்கு நீங்க சீக்கிரமாவே சாமி கிட்ட போயிடுவீங்க. பெரியவரே, நீங்க என்னதான் ரோட்ல ஓரமா போனாலும் பூமிக்கு பாரமா இருக்கிறதுனால பின்னாடி வர பஸ் உங்க மேல கோரமா இடிச்சிடும். ஏண்டி பயமுத்துறீங்க? பஸ் வந்து பெரியவங்களே, நீங்க என்னதான் மாஞ்சு மாஞ்சு சமையல் கட்டுல காய்கறி வெட்டினாலும் உங்களை வெட்டுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கல, ஏன் அது உங்க பக்கத்திலேயே இருக்கும். நான் கிடையாது, நான் டம்மிமா. என்னது ஒரே அபசகரமா பேசிட்டு இருக்கா? முதல்ல டிவி ஆஃப் பண்ணணும். பாத்தீங்களா, உங்க கெட்ட நேரத்தை நீங்க டிவி ஆஃப் பண்ணாலும் அது இப்படிதான் ஆன் ஆகும். இதோ பாருங்க, என்ன டிவி பேசுது? ஏன்னா இது ஸ்மார்ட் டிவி. சரி, உங்க பிரச்சனையை சொல்லுங்க, அதுக்கான பரிகாரத்தை நான் சொல்றேன். எனக்கு என்ன பிரச்சனை? எல்லாம் என் மருமக தான். இவளால என் பையன் வாழ்க்கையும் போச்சு, என் வாழ்க்கையும் போச்சு. ஏய், என்ன உங்க ஆத்தா என்ன சும்மா திட்டிட்டே இருக்கு? ஆனா டீ போடு, காஃபி போடு, தொல்லை பண்ணும். ஏண்டா அவ பேசிட்டு இருக்கா, தண்டத்துக்கு உட்கார்ந்து இருக்க. ஏம்மா, என்னால தான் அடிக்க முடியல, அவளாவது ஒன்று போட்டு அடிக்கிட்டோம். சண்டை போடாதீங்க. நன்றி நேயர்களே, இது எங்க நேரம், நல்ல நேரம். உங்க நேரம், கெட்ட நேரம். என்னம்மா மது, பிடிச்சிருந்துச்சா? ரொம்ப பிடிச்சிருந்ததே. நிஜமாவே பிடிச்சிருந்துச்சா? நிஜமாங்க, பின்னிட்டாங்க குழந்தைங்க. நீ பெர்ஃபார்மன்ஸை சொல்றியா? நான் கூட என்ன சொல்றியோ நினைச்சேன். ஓ, அந்த நினைப்பு வேற இருக்கா? எனக்கு ஒன் அண்ட் ஒன்லி நம்ம நாட்டாமா தான். என்னால இந்த கன்றாவியை பார்க்க முடியாது. அநேகமா இந்த ஷோ முடியக்குள்ள செட்டுக்குள்ள போலீஸ் வந்து 2 பேரும் புடிச்சிட்டு போயிரும் நினைக்கிறேன். ஏனுங்க அம்மனி, உனக்காக நான் ஒரு கவிதை வச்சிருக்கேன். சொல்லுங்க பார்க்கலாம். ரஜினி நடிச்ச படம் காலா, இந்த நாட்டாமைக்கு எப்பவுமே ஜோடி மது பாலா. ஐயா, நீங்க அவங்களுக்கு சொன்ன மாதிரி நானும் ஒண்ணு அவருக்கு வச்சிருக்கேங்க ஐயா. உலகநாயகன் நடிச்சது ஹேராமு, நம்ம பொண்ணுங்களுக்கு எல்லாம் பிடிச்சது ஸ்ரீராமு. இங்க பாருங்க அம்மனி, அவன் சொன்னது பொண்ணு ஆண்டி இல்ல. ஆமா நாட்டாம, நாட்டாம நானும் வந்ததுல இருந்து கேட்கணும்னு நினைச்சேன். நானும் வந்ததுல இருந்து கேட்கணும்னு நினைச்சேன். நீ எப்ப ஆங்கர் பண்ணுவ? கேளுங்க நாட்டாமா, கேளுங்க நல்லா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த வேஷ்டி ரொம்ப புதுசா இருக்கே, பொங்கலுக்கு எடுத்ததா? இல்ல, எனக்கு எடுத்தது. அந்த சொம்ப கொஞ்சம் கொடு. இந்தா வச்சு. சரி மது, இந்த குழந்தைங்கள யாரோட பெர்ஃபார்மன்ஸ் உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? ஐயோ, இப்படி கேட்டா எப்படி? இது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு क्वेश्चन. சந்தோஷி, அவங்களோட ரியாக்ஷன் வேற லெவல். சீரியஸ்லி சொல்ல போனா எனக்கு யாரை ரொம்ப பிடிச்சது தெரியுமா? யார் பிடிச்சிருந்தது? இந்த தயிர்ல ஊற போட்ட வடை. வி.கே. ராமசாமி மாதிரியே இருக்கான் பையன். என்கிட்ட கேட்கலையே உனக்கு யாரை பிடிச்சிருக்குன்னு. பதில் வந்துருச்சுல கணக்கு. என்ன தீர்ப்பு சொல்லிடலாமா? இங்க பாரு கண்ணு, இவங்களுக்கு தீர்ப்பு சொல்லதுக்கு முன்னாடி இவங்க மட்டும் தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்களா? எந்த கணக்கு பிள்ளை நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவான். அவன் பெர்ஃபார்மன்ஸையும் பார்த்துட்டு அப்புறமா தீர்ப்பு சொல்லலாம். யாருக்காக அந்த பெர்ஃபார்மன்ஸ்? அவரு பெர்ஃபார்மன்ஸ் எனக்காக, எந்த பெர்ஃபார்மன்ஸ் உனக்காக. குழந்தைங்களா, இந்த கணக்கோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்கலாமாக்கும்? பார்க்கலான்னா காட்டுங்க, இல்லைன்னா இப்படி ஆட்டுங்க. பார் மதுபாலா, நான் வேணா உன் பக்கத்துல வந்து உட்காரட்டுமா? நான் வேணா உங்க மடியில வந்து உட்காட்டுங்களா? ஐயா, உங்க பேத்தி தானே, பரவாயில்ல உட்கார வச்சுக்கங்க. கண்ணு, இந்த கணக்கோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்கலாமா? பாத்துடலாமே. ஐயா, நான் பண்ணிட்டு வரேங்க ஐயா. பண்ணு கண்ணு,
நீதி முக்கியம், நேர்மை முக்கியம். அதை விட மிமிக்ரி பண்ணும்போது வாய்ஸ் முக்கியம். எந்த வாய்ஸ் பேசணுங்கய்யா? ஆனா சிவகார்த்திகேயன் வாய்ஸ். சிவகார்த்திகேயனாவா? ஹாய் 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 ஹாய். காமெடி. ஹாய், நான் உங்க சிவகார்த்திகேயன் பேசுறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரவுடி பேபிஸோட காமெடி பொங்கல்ல வந்து நிற்கும் போது. ஹாய், நான் உங்க நாட்டாம பேசுறேன். மதுபாலா பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரம்பா வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. நான் கூட எல்லாரையும் ரொம்ப சின்ன பிள்ளைங்க தானே நினைச்சேன். ஆனா இந்த வயசுல இந்த மாதிரி வருத்தப்படாத வாலிபர் சங்கமா இருந்துட்டு இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்கன்னா வேற லெவல்னா. ஆனா இந்த குழந்தைங்களை வச்சு வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தை இதே இடத்துல உருவாக்குவானே. உருவாக்குவோம். அண்ணா, இப்ப சிவகார்த்திகேயன் வாய்ஸ் பேசுங்க. கண்ணுங்களா, அடுத்து என்ன வாய்ஸ் வேணும் உங்களுக்கு? மனோரமா வாய். இங்க பாரு கண்ணு, என் கணக்குக்கு என்ன வாய்ஸ் தெரியுமோ அந்த வாய்ஸ் கேளு. இஷ்டத்துக்குலாம் நீ வாய்ஸ் கேட்காத. ரஜினி வாய்ஸ். நீ கேட்டல மனோரமா வாய்ஸ் இப்பதான் ட்ரை பண்றாப்ல. என்னமோ சொன்னாங்க சார், நம்ம ஃபங்க்ஷன் வரணும்னு சொன்னாங்க. அவங்க என்ன குட்டீஸ்ல சொன்னாங்க? ரஜினி வாய்ஸ் பேச சொன்னாங்க. அண்ணே அது இல்லண்ணே, இந்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்தனே சும்மா கிளி. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் உங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், சாப்பிட்ட சாப்பாடு உடம்புல தங்கிச்சுன்னா உடம்பு கெட்டு போயிடு, சம்பாதிச்ச பணத்தை நீங்களே வச்சுன்னா வாழ்க்கை கெட்டு போயிடு. வாழு, மற்றவங்களை வாழ வச்சுட்டு வாழ. ஆன்சர் ஏதோ கணக்கு தப்பிச்சிடுச்சு. அடுத்து 6 வாய்ஸ் வேணும்னு கேளுங்க. நான் நீங்க சும்மா ஒரு 1000 வாய்ஸ் பேசுவீங்களா? சுமாரா 1000 வாய்ஸ் பேச மாட்டாரு. அவர் பேசுற 1000 வாய்ஸும் சுமாரா. விஜய் கோவமா இருந்தா எப்படி நான் பேசுவாரு? எந்த படத்துல கண்ணு விஜய் இப்படியே நடக்கிறாரு? என்ன குழந்தைங்களை ஏமாத்த பாக்குறியாக்கும்? அண்ணா நீங்க என்ன பத்தி வேணா தப்பா சொல்லுங்க, ஆனா தளபதி பத்தி தப்பா சொன்னா மக்களே சாமி முன்னாடி மட்டும்தான் சாந்தமா பேசுவேன். சாக்கடை முன்னாடி இல்லடா. சாக்கடை முன்னாடி இல்லடா, வெளியே இருக்கு. பேபி ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல். இது ஆளு வெள்ளையா கருப்பா இருக்கட்டும், என்றாலு வெள்ளையாக்கும். என்ன மதுபாலா, இது யார் சொன்ன லைன்ஸ் தெரியல, பட் நான் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நான் இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்து என்ன வாய்ஸ் கேளுங்க? அஜித் வாய்ஸ் பேசுவீங்க? தம்பி மயில் வாகனம், தம்பி மயில் வாகனம். அது அதே அது ஏழு தம்பி. என் வாழ்க்கையில வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்கினதோ, ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்கினதோ. நீங்க ஒண்ணும் செதுக்க வேணாம், முடிஞ்சா இதை செதுக்கி விடுங்க. நீட்டிக்கிட்டு நிக்குது. போய் உட்காருங்க சின்ன தலை. அடுத்து என்ன வாய்ஸ் வேணும்னு கேளுங்க. நிழல்கள் ரவி வாய்ஸ். யோ கணக்கு, நீ எல்லாம் என்ன பெர்ஃபார்ம் பண்ற? எங்க சைடுல ஒரு ஆள் இருக்கட்டா? அப்போ இறக்கலாம் பார்க்கலாம். திலக்குட்டி கூட. ஏண்டா வெள்ள பண்ணி, எந்த வேலையும் செய்யாம கேடித்தனமா சீடி விக்கிறியே. சின்ன வயசுல இருந்து சினிமாவை பார்த்து பார்த்து நம்மளும் டைரக்டர் ஆகணும்ன்ற ஆசையில நிறைய படம் பார்த்து அப்பா அம்மா கிட்ட போயிட்டு எங்க சொல்லி அம்மா நான் படம் எடுக்க போறேன்னு சொன்னா செருப்பால் அடிப்பன்னு சொல்லி படிச்சாதான் சோறு சினிமால மோர். அதனால ஒழுங்கா படிடா தண்டச்சோன்னு எங்க அப்பா திட்டி திட்டி அவங்க ஆசைக்காக அவங்க சொன்ன படிப்பை படிச்சு அவங்க சொன்ன வேலைக்கும் போனா சினிமாக்குள்ளதான் என் மூளையே போகுது. அந்த வேலை பிடிக்கலன்னு வீட்டுல டைரக்டா சொல்ல முடியாம டைரக்டர் சான்ஸ்க்காக வீட்டுல லெட்டர் எழுதி வச்சுட்டு சின்னைக்கு திட்டத்தில் ஏறி கோடப்பாக்க வந்து அங்க இருந்து ஒரு மேன்ஷன்ல தங்கி ஃப்ரெண்டு கிட்ட ஒரு கதை எழுதி அந்த கதை எப்படி இருக்குன்னு கேட்டா அவ ஏண்டா உனக்கு இந்த வேண்டாத வேலை டிஸ்கரேஜ் பண்ணி வாழ்க்கையில துன்பப்பட்டு துயரப்பட்டு கஷ்டப்பட்டு அதையும் தாண்டி ஒரு கதையை ரெடி பண்ணி அதோட ப்ரொடியூசர் கிட்ட காமிச்சு அவர் இது என்னப்பா பஞ்ச் இல்ல இது என்னப்பா டைலாக் இல்லைன்னு கேட்க அவரே மாத்த ஒரு கதை சொல்லி எப்படியாவது கதையை ஓகே பண்ணி ஹீரோ ஹீரோயின் கான்ஷீட்டுக்காக கால் கடக்கா நடந்து படத்துக்கு ஸ்டாண்ட் மாஸ்டர் மியூசிக் டைரக்டர் கேமராமேன் எடிட்டர் அவங்க கூட தான் ராப் பகல் பாராம பசி குளிர் மழை எதையும் பொருட்படுத்தாம படத்தை எடுத்து முடிச்சு டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட போட்டு காமிச்சு கஷ்டப்பட்டு அதை போட்டதுக்கு போகணும்னு பார்த்தா அதை திருட்டுத்தனமா திருட்டு விசிறி எடுக்கிற உனக்கே இவ்வளவு திமிரு இருந்தா அதை எடுக்கிற எனக்கு எவ்வளவு திமிருடா இருக்கா? யார் ஆத்தா நீ? இவ்வளவு நாள் எங்க இருந்த ஆத்தா? அங்க இருந்து யாச்சு போய் உட்காந்து. ஏய் எங்க சைடுல இருந்து இன்னொரு பெர்ஃபார்மர் இருக்கு, பாக்குறீங்களா?
இப்போ இந்த கணக்குக்கும் இந்த குழந்தைக்கும் மிமிக்ரி வாரு யார் நல்லா வாய்ஸ் பேசுறாங்கன்னு இப்போ கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நீயே ஸ்டார்ட் பண்ணு கணக்கு. ஃபர்ஸ்ட் அவரே பேசிட்டோம். நீதி முக்கியம், நேர்மை முக்கியம். அதான் அசிங்கப்பட்டேன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப அவரே பேசுறேன். ஏய் மார்க் ஆண்டனி, இன்னொரு தடவை மிமிக்ரி பேசுறேன்னு என்கிட்ட வந்த வாயில பாம்பு வச்சிருவேன். அதுக்கே ஏன் வாயில பாம்பு வைக்கிற? ஐ நோ. இங்க பாரு கண்ணு, இந்த குழந்தைக்கு டஃப் கொடுக்குற மாதிரி நீ ஒரு வாய்ஸ் எடுத்து விடு. ஓய் ஆவது நீங்க என்ன தம்பி சொல்ல நீங்க என்ன பாம் நீங்க தான்டா வைப்ப. நான் பாகிஸ்தான் ராஜஸ்தான் எல்லா இடத்துலயும் பாம்பு வச்சு தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன். பாத்துக்க தம்பி. என்ன 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 ஐயா, ஐயா, ஒரு நிமிஷம் ஐயா, வாய்ஸ் நல்லா இருக்கு. ஆனா யார் வாய்ஸ்னு சொல்லிட்டு பண்ணுங்கயா. யார் வாய்ஸ் நீங்களே கண்டுபிடிங்க. நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும். இப்ப கணக்குக்கு டப்பு கொடுக்குற மாதிரி நீங்க ஒரு வாய்ஸ் எடுத்து விடுங்க. சிரிங்க சிரிங்க, எல்லாரும் சிரிங்க. நீங்க சிரிக்கிற சத்தைய காதுல கேட்டுக்கிட்டே இருக்கணும். நீ காமெடி பண்ண ஆட்டோமேட்டிக்கா சிரிக்க போறாங்க. அதை விட்டு சிரிங்க சிரிங்க சிரிங்கன்னா சரி, நல்ல காமெடி போங்க. இந்த பொசுக்குன்னு கலாய்க்கிறான். இப்ப இந்த ஸ்டேஜ் இருக்கா, ஆனா இல்ல. இப்ப இல்லையா, ஆனா இருக்கு. இருக்கிறத வேற மாதிரி இருக்கு, அதான் இல்லூஷன். இப்போ குழந்தைக்கு டப்பு கொடுக்க கணக்கு வாய்ஸ். அதாவது நான் அப்பா அமைதி என்ன படல வாய்ஸ் எல்லாமே பேசுனா பார்த்தேன். வெறும் காத்து தான் வருது, வாய்ஸ் வர மாட்டேங்குது. நம்ம கேரக்டரே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க சாமி. நம்ம கேரக்டரே புரிஞ்சுக்க. நல்லா மிமிக்ரி பண்ணணும். இங்க பாரு தம்பி, பாடி லாங்குவேஜ்ல சேர்த்து ஏமாத்துறாப்ல. நீயும் பாடி லாங்குவேஜோட சேர்ந்து ஒரு மிமிக்ரி பண்ணிரு. என்னப்பு இப்படி சொல்லிவிட்டு, நான் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் உனக்கு தெரியாதா? நம்ம ரெண்டு பேரும் ஸ்டேஜ்ல போட்டவே வருதுட்டியாப்பு. சரி கண்ணு, நீங்க போய் உட்காருங்க. ஓகே, நான் கேட்ட வாய்ஸ் விஜய் சேதுபதி. கலகு கலகு கலகு. ஐயோ ஜி சூப்பா. நான் ஐயோ பா, நான் பேய் மாதிரி இருக்கீங்க. என்னது? ஓ நீங்க பேய் மாதிரி இருக்கீங்க. மேக்கப்பா? ஐயோ ஜி ஒன்றும் பிரச்சனை இல்லை. மதுபலா வீட்டில் கார்த்திக் இது அவங்க வீட்டில் ஒரே அகலுகளை இருந்தா எங்கள் அம்மாட்ட அம்மா 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 மதுபலா வீட்டில் ஒரே அகல் விளக்காது. ஏமா கம்முன்னு கேட்டா எங்க அம்மா உமின்றுது. சும்மா ஏரியாவில் இருக்கிற விளக்கெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு நீங்க வச்சானா வெச்சு நீதான் ஊதிட்டியே. ஐயோ ஜி உம்மா. இப்ப சொல்றேன் தீர்ப்பு. மதுபாலாக்கு உமா கொடுத்ததுனால நீ இந்த போட்டியில இருந்து தோத்துட்ட. என்றா கண்ணு? 1 2 3 4 5 6 7 8 9 10 12. என்ன காமெடியாக்கும்? ஆமா. என்றா கண்ணு? அப்படி இல்லைங்கய்யா. 1 2 3 4 5 6 மொத்தம் 20 உருப்பிடிங்கய்யா. எங்கடா அந்த சொம்பு? ஐயா இவன் ஒரு உதவாக்கற, இவன் ஒரு உதவாக்கற. இந்த 2 உதவாக்கறையும் நம்பி வந்த நான் ஒரு உதவாக்கற. தெரிஞ்சா சரி கண்ணு. பரவாயில்ல கண்ணு, ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே கத்துக்கிட்டேன். இங்க பாரு கண்ணு, இந்த பொங்கல் அதுவுமா காமெடி பார்த்தாச்சு, மிமிக்ரி பார்த்தாச்சு. ஆனா வித்தியாசமா ஏதாவது பார்க்கணும் கண்ணு. அப்பதான் இந்த நாட்டாம ஆத்மா சாந்தி அடையும். அப்படியே நீ பொம்பளை பேரை விட மாட்ட. எல்லாருக்கும் ஆத்மா சாந்தி அடையும். ஆனா நாட்டாம ஆத்மா மட்டும் மதுபால அடையும். அது ஆத்துமா, நீ சாத்துமா. இங்க பாரு கண்ணு, இப்ப என்ன ஏதாவது டிஃபரெண்டான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கா இல்லையா? இருக்கே. நம்ம சைடுல ஒரு குழந்தை பரதநாட்டியம் ஆட போகுது, பாக்குறியா? அட பரதநாட்டியமா? ஆமா, சாதாரண பரதநாட்டியம் இல்ல. என்ன நீயே பாரு வாமா. ஏனுங்க மணி, டான்ஸ் ஆட போறீங்களாக்கும்? ஆமா. ஆடுங்க ஆடுங்க. நான் பண்றது எல்லாமே நீங்க பண்ணுவீங்களா? நான் பண்ணாத டான்ஸா, நான் பண்ணாத மிமிக்ரியா, நான் பண்ணாத காமெடியா? எப்படி டான்ஸ் ஆடிட்டேன் பாத்தியா? ஐயா அந்த பாப்பா பரதநாட்டியம் ஆடிச்சு, நீங்க மல்ல 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 அந்த மாதிரி இருந்ததுங்க ஐயா. இங்க பாரு கண்ணு, நீ டான்ஸ் ஆட சொன்ன அதே மாதிரி ஆடிட்டேன். இல்ல, இன்னும் கொஞ்சம் இருக்கு. என்ன கண்ணு சொல்ற? ப்ராப்பர்ட்டி ப்ளீஸ். என்ன கண்ணு, பானையை வச்சு பொங்க விட போறியாக்கும்? இல்ல இல்ல, இது மேல ஏறி டான்ஸ் ஆடணும். மேலே ஏறி டான்ஸ் ஆடணுமா? அம்பிட்டு தானே, நீ ஆடு, அப்புறமா நானும் ஆடி காட்டுறேன். சரி.
அம்புட்டு தானே கண்ணு. இப்போ நீ ஆடின மாதிரி நான் ஆடணும், அம்புட்டு தானே. அதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ணிக்கிறேன். அம்மா ஐயா வார்ம் அப் பண்ணல, இப்பவே அந்த பாப்பா காலில் விழுந்துட்டாரு, அடிச்சிருக்கேன். ஆடுறதுக்கு முன்னாடி மதியம் இந்த பக்கத்துல இல்ல நிக்கணும். நீங்க மேல ஏறி ஆடினதுக்கு அப்புறம் தான் நான் வந்து பக்கத்துல இல்ல நான் பிடிக்க பக்கத்துல நிக்கணும். வா மது. நீ ஆடுறி. நாட்டாமைக்கு ப்ரொடக்ஷன் ஒரு ஸ்டூல் இருந்தா கொடுங்கப்பா. எதுக்கு கண்ணு? நீ இதுல ஏறணும்ல நாட்டாமை கண்ணு. செத்தான கரப்பா மூச்சு. போதும்டா போதும். உங்க பொங்க பண்டிகைக்கு என்ன கூப்பிட்டதும் போதும், நான் அசிங்கப்பட்டதும் போதும். நான் பழையபடி எந்த ஊருக்கே நான் போயிருக்கேன். வதட்டுமா கண்ணு? எல்லாமே தங்கச்சி அவ இல்லாம இல்ல என் மூச்சு எல்லாமே சின்ன மச்சான் என்ன சொல்லு உள்ள ஊரைக்குள்ள உங்களை ஏசுறாங்க தினம் ஒன்ன ரெண்டா சொல்லி பேசுறாங்க நம்ம ஊரைக்குள்ள உங்களை ஏசுறாங்க அனபெல்லு பேய் வரா, அனபெல்லு பேய் வரா, அன்பின் குட்டி தாய் வரா, அண்ணங்காசாட்டே போட்டு பியூட்டி பார்லர் போய் வரா, மேக்கப் பள்ளி முழுகு நம்ம தங்க. மது, ஒரு 3 மணி நேரமா என் மனசுல தேக்கி வச்ச ஆசையை உங்கள்ட்ட கொட்ட போறேன். தேங்க்யூ so much ஸ்ரீராம். நான் எப்பவுமே என்னுடைய நாட்டாமைக்கு தான். ஏனுங்க மாமோய், என்ன கண்ணாலம் பண்ணிக்கிறீங்களா? இந்த பொக்கைக்கும் உனக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். என்ன வித்தியாசம் தான்? இது பொக்கை, நீ மொக்க. பொதுவா எல்லா பொண்ணுங்களுக்கும் வெள்ளையா இருக்கிற பசங்களை தான் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா கருப்பா இருக்க என்னை நீ ஏத்துக்கிட்ட பத்தியா, அதான் உண்மையான காதல். இது எனக்கு கிடைச்ச வெற்றி இல்ல, நம்ம கருப்பு கிடைச்ச வெற்றி. போனது போகட்டும், இன்னொரு நிகழ்ச்சியில் இதே மாதிரி வந்து சூப்பர் ஃபிகரை கரெக்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ நம்ம ஒரு குலவையை போட்டு பொங்கலோ பொங்கல் சொல்லிடலாமா? பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மது, உங்கள் ஸ்ரீராம். இது